சார் நான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனேங்க சார். பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். அங்கே போய் உக்காந்தேங்க சார். அவங்க 2 பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனையும் ஃபஸ்ட்டு எங்கள் தம்பிக்கு தான் சார் ஃபோன் பண்ணேன். 2வது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேங்க சார். அவங்க ஒரே பயத்திலே அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க சார். எனக்கு என்ன தான் பண்ணனே தெரில. நான் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது சார். பாத்ரூம் இல்லை, சரி போகலாம், அங்கே போயிட்டா வரமாட்டான்னு குடுன்னு ஓடினேங்க சார். அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிறேங்க சார். ஒருத்தர் கூட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பு கூட பண்ணலைங்க சார். அங்கே எந்த ஊர் இது? அச்சரப்பாக்கம் சார் அது. அச்சரப்பாக்கமா? அப்புறமேட்டு அவனுங்க பார்த்தா பாத்ரூம் வெளியிலே தான் சார் நிற்கிறாங்க. நான் வந்து வெளியில் வந்தோடனே நான் வந்து கல் இருந்துச்சு சார் பாத்ரூமில், தூக்கி அடிச்சுட்டு நான் வெளியில் ஓடி வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தா அம்மா அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க சார் அங்கே. அதனால இவங்க வந்து பயப்படுறாங்க. நீ வந்து இதே உன்னால ஃபேஸ் பண்ண தெரில, நீ வெளியில் போய் என்ன பண்ணுவ, உன்னை நான் வெளியில் வேலைக்கு அனுப்பிச்சா நீ என்ன போய் பண்ணுவ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன விடுங்கம்மா, நீங்கள் இத்தனை வருஷம் அவங்க என்ன பார்த்துக்கினாங்க சார், நான் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு உழைச்சி நான் போடுறேன் சார், நீங்கள் என்னை விடுங்க. அதுமாரி நான் சொன்னால் நீ வந்து பயம், நீ வந்து எதுவுமே நீங்கள் லாகியே கிடையாது அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க சார். எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் சார். ஏன்னா இப்படி இங்கே வந்தால் இப்படி சொன்னால் தப்பு இல்லைங்க சார். வீட்டுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். வீட்டுக்கு சொன்னால் அப்போ எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும் சார். வெளியே போச்சே என்ன ஆச்சோ ஏதாச்சும். 2 விஷயம். அவங்க வந்து உங்களை தான் பாதுகாப்பாக கருதுறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அதை நீங்கள் வந்து குறைய நினச்சிட்டீங்க அல்லது நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நாளை பின்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவான பெற்றோர்களுக்கு மனநிலை என்ன, நகரத்துக்கு போனால் ஒரு ஆண் நண்பரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து மேபி பின்னால் காதலாக மாறக்கூடும். அந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப ஆபத்தாக போயிடும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஒன் சிட்டிக்குள்ளே என்ட்ராரோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பிக்குது, அப்புறம் லவ்வாக போய் முடிஞ்சிருது. இது ஒரு மெயின் கன்சர்ன், நான் சிட்டிக்குள்ளே அனுப்பாமல் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பெற்றோர் ஒவ்வொருத்தருனுடைய தனிப்பட்ட சாய்ஸ். அது அவங்களே வந்து ரொம்ப யோசிச்சு ஒருத்தங்களை சரியா வந்து தேர்ந்தெடுக்க கூடும். அது சரியா வருமா வராதாங்கிறது பேசுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நாம இருக்கோம். இப்படி நடந்துடும்னு கற்பனையிலேயே அனுப்பாமல் இருக்கிறது இருக்குல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ஆணுக்காகவே நம்ம அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ரசம் வைக்க நீங்கள் ரசம் வைக்க சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வத்த குழம்பு வைக்க சொல்லிக் கொடுங்க, நீங்கள் அவியல் வைக்க சொல்லிக் கொடுங்க. நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து அசைவம் தான் பிடிக்கும்னா நீங்கள் இப்போ இத்தனை நாள் வளர்த்தது தப்பாயிடுமா என்ன? சரி, சொல்லிக் கொடுக்குறதுனா நீங்கள் என்னால தான் சொல்லிக் கொடுப்பீங்க? எவ்வளவு தான் சொல்லிக் கொடுப்பீங்க? ஆயிரக்கணக்கான டிஷ் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புவீங்களா? அப்படி யாருக்காக அனுப்புறீங்க? முகம் தெரியாத, பேர் தெரியாத, நேற்று வரைக்கும் முகம் தெரிஞ்சிருக்காது, பேர் தெரிஞ்சிருக்காது, அப்படியான ஆணுக்காக உங்களுடைய பொண்ணை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க. அவளுக்கு அவ்வளவு கனவு இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு ஆணுக்காக நான் வளர்க்குறேன், அவன்கிட்ட அனுப்புகிறேன் அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் நியாயமா இது? தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயம்லாம் இன்றைக்கும் பெண் குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு இருக்கிற பதட்டம் என்ன தெரியுமா சார்? எனக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற அந்த கேப்பும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு நடுவில் நான் வேலைக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பதட்டமும். என்ன நல்லா தெரியும், இங்கே உள்ள சொசைட்டியில் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது அம்மா வீடு ஆகிடுது. என் வீட்டில் இருந்து அம்மா வீடுன்னு ஆகிடுது. முந்தின நாள் வரைக்கும் என் வீடு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா வீடு. அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இத்தனை வருஷம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப நான் வேலைக்கு போகிறேன், நான் உங்களுக்கு செய்கிறேங்கிறது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால் பண்ண முடியாது. எனக்கு இல்லைங்களே மேடம், கல்யாணம் ஆகிட்ட முறைக்கும் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி எவ்வளோ செஞ்சுக்கிறோம். உங்களால் முடிஞ்சிருக்குமா? அது எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. பொதுவாகவே சொல்கிறேன் சார். புரியுது. நடைமுறையில் இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சாத்தியம் இல்லை, அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தை குட்டியை பார்க்கணுங்கப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கான சாத்தியம் இல்லை, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இவ்வளவு கட்டுப்பாடு தர்றீங்க அப்படின்னா போகிற வீட்டில் எப்படி இருப்பாங்கங்கிற பயத்தை நீங்கள் உண்டு பண்ணுறீங்க அவங்களுக்கு. அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எங்கள் அம்மாவே என்னை இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட வளர்க்குறாங்க, எங்கள் அம்மாவே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு என்னுடைய இன்லாஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற நீங்கள் எவ்வளோ பெரிய பயத்தை அவங்களுக்குள்ளே உண்டு பண்ணுறீங்க தெரியுமா? நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். இதே இது பையன் வந்து வேலைக்கு போகலைன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குதுங்க. என் பையன் வேலைக்கு போகல, படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறான்னு சொல்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல. ஆனால் என் பொண்ணு வேலைக்கு போகிறான்னு சொல்கிறதுல உங்களுக்கு வந்து அவ்வளவு வருத்தம் இருக்குது. அதுதான் அவங்க கேட்குறாங்க. அவனை படிக்க வச்ச மாதிரி தானே என்ன படிக்க வச்சிங்க, நான் செய்யறேனே அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா உங்களுக்கு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது? அது ஏன் அவ்வளோ பயத்தை உண்டு பண்ணுறீங்க அவங்களுக்கு?
என் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் நல்லா தான் வளர்த்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் வந்துட்டு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். ஆனால் இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு சொன்னாங்க, நாங்கள் போகும்போது வந்துட்டு பின்னாடி இதெல்லாம் வந்து கேட்கும்போது ஒரு தாயாக எங்களால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. அது யாரோ ஒரு பொண்ணுக்கு நடக்கிறத நாங்கள் நினைக்கவே இல்லை மேம். அது எங்கள் பொண்ணுக்கே நடக்கிற மாதிரி நாங்கள் பயப்படுறோம். அதுதான் எங்களுடைய பயம். நாங்கள் சொசைட்டியை பார்த்து தான் பயப்படுறோமே தவிர எங்கள் பொண்ணை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லை. புரியுதுங்க, நிஜமா புரியுது. சொசைட்டியை பார்த்து தான் நீங்க பயப்படுறீங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுங்கிறது நம்ம கையில இல்லைங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா ஒன்று நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்னு இருக்குதுல்ல, அந்த இடத்துல தான் நீங்க அவங்க கூட இருக்கணும்னு நாங்கள் சொல்றோம். உங்களுடைய வளர்ப்புலையோ நீங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கலையோ எந்த இதுவுமே இல்லை. இந்த சொசைட்டி மோசமா தான் இருக்கு. இதுல தானே அவங்க வாழ்ந்தாகணும். வீட்டுக்குள்ளேயே நீங்க பூட்டி வைக்க முடியாதே, அவங்க இறங்கி போய்த்தானே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுங்க, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் நடக்குது. கண்டிப்பா. அப்ப நம்ம வீட்லயே வைக்க முடியாதுல்ல. அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர நீங்க வீட்ல வச்சுக்கிட்டதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறேன், சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா இதுக்கு நடுவுல தான் எப்படி வாழ்றதுன்னு பார்க்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க உங்க கணவர் எங்கேயோ போகும்போது உங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அதுக்காக நீங்க ஏறக்கூடிய எல்லா பஸ் மேனும் ஆக்சிடென்ட் ஆகும் நம்புவோமா? நம்ம என்ன நினைப்போம், இந்த முறை போகும்போது சேஃப்டாக போகிறோமா அப்படின்னு என்ஷூர் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும், நம்ம கையில் அவ்வளோதான் இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன், ஒரு படி தீபா அவர்கள் சொன்னாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா, கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தை பையன் மாமா பையன் சொல்கிறவன் எவ்வளோ பேர் அவங்களுடைய அத்தை பொண்ணுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கான். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம்? ஏன் மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? அது நகரத்தில் நடக்கிற மாதிரி ஏமாத்துறீங்களே. உங்கள் வீடுகள் நடக்குது, அதை வெளியே சொல்ல முடியுதா உங்களால்? சொன்னால் உங்கள் வீடு மானம் போயிடும். ரைட்டு தானே? அக்கா பையனை எப்படி சொல்றது? இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ள பொத்தி வைக்கிறீங்களே, அதெல்லாம் எந்த வகையில சரி? நீங்க இவங்கள போய் சிட்டில போனா அந்த பிரச்சனை யாருங்கிறீங்க? வீட்லயே நடக்குது. இது யார் பேசுவா, பதில் சொல்லுவா? நீங்க சொல்லுங்க. உங்க அக்கா பையன் தானே, உங்க மாமா பையன் தானே, அவன் பண்றது தானே இது. ஏன் உங்க பொண்ணு சரி உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை இது மாதிரிலாம்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லை? ஏன் உங்களுக்கு நடந்தது இல்லை இது மாதிரிலாம்? நீங்க அப்பெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, இப்போ வந்து மட்டும் பேசுறீங்க. அவங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நீங்க பண்ற முதல் ஸ்டெப் இது. நான் அடிச்சு சொல்றேன், இது வந்து உங்களை தெரியாமலே நீங்க பண்றீங்க. அன்னைக்கு உங்களுக்கு நடந்துச்சுல்ல, அப்ப பேசணும்ல, அப்ப இங்க பேசணுமா இல்லையா? நான் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் பண்றவன், பாலியல் வன்புணர்வு பண்றவன் எல்லா பக்கமும் இருப்பான், எல்லா பக்கம் இருக்கதான் செய்வான். அவங்ககிட்ட இருந்து நாம எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம கத்துக்கணும். அதுக்காக நீ வெளில போனா அது நடக்கும், வேண்டாம். இப்படி பேசுனீங்கன்னா ஒரு காலமும் உங்க பிள்ளை முன்னேறவே மாட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஒன்று சந்தோஷமா கொண்டாடலாம். என் பிள்ளையோட எதிர்காலத்தை நானே சவக்குள்ள புதைச்சிட்டேன், இந்த பெருமையை நீங்க வச்சுக்கலாம், வேற எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இவங்க எல்லாரும் படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கான். நீங்க கஷ்டப்பட்டது மட்டும் சொல்றீங்க. இவங்களுக்கு ஸ்கூலை கட்டி இவங்களை உள்ள கொண்டு வரதுக்காக வச்சு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம் கொடுத்து, ஃப்ரீயா பஸ் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்துன்னு எல்லாரும் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்க மறுபடி வந்து நீ வேலைக்கு போனா ஆபத்துன்னா, இவ்வளோ பேரோட உழைப்புலையும் நீங்க ரொம்ப வெற்றிகரமாக மண்ணள்ளி போட்டு சந்தோஷமா இருங்க. இதுதான் நீங்க பண்ண முடியும். உங்களை போலவே எங்க அம்மா எனக்கு இருந்தாங்க. திருநெல்வேலி தாண்டி வெளியே போட மாட்டாங்க. 12th வரைக்கும் என் கையை பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு விடுவாங்க. எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, என்னடா 12th படிக்க பையனை கொண்டு விடுறாங்களேன்னு. அப்படிலாம் இருந்த ஒரு ஆள் தான் எங்க அம்மாவுக்கு. உங்களை போல ஒரு ஆசை தான், திருநெல்வேலியே இருக்கணும், நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கணும்னு நினைச்ச ஒரு ஆள் தான். எங்க அம்மா மனசு மாறினாங்க, சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. ஒருவேளை என்னையும் அதே மாதிரி சென்னைக்கு வராம திருநெல்வேலியே வச்சிருந்தாங்கன்னா நாங்க ஏதோ ஸ்டுடியோ வச்சு ஏதோ பிசினஸ் பண்ணியிருப்பேன். ஆனா என்ன இந்த ஸ்டேஜை நீங்க பார்த்துருக்க முடியாது. எனக்கு இந்த ஸ்டேஜை கொடுத்தது வெளியே வந்து எக்ஸ்போஷர் தான். அப்போ உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்டேஜ் அமையும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா வெளியில் அனுப்பணும். நாளைக்கு உங்க மகள்களை இது போல ஏதோ ஒரு ஸ்டேஜில் பார்க்க சந்தோஷப்படுவீங்க. அதுக்கு நீங்க அமைதியாக அவங்க செய்யறதுக்கு அனுமதிக்கணும். தேங்க்யூ கேஸ், ரொம்ப நன்றி. நேற்று நடந்த தரப்புக்கு மனமாதிரி நன்றி. தேங்க்யூ.